பாகம் 456. ராஜேந்திரனும் மேனகாவும் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் ஹரிஷும் நயானாவும் இருந்த கோலத்தை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று ராஜேந்திரன் கத்த தன் கண்களை விரித்து மூச்சு திணறுவது போல் செய்த மேனகா, நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு இவன்? நயானா, நீ வீட்டுக்கு வராம ஏன் இங்கேயே இருக்கன்னு சொன்னேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அர்ஜுன் 2 வாரம் வெளிநாடு போயிருக்கான். அது வரைக்கும் கூட உன்னால பொறுத்துட்டு இருக்க முடியல. அதுக்குள்ள உனக்கு இன்னொருத்தன் தேவைப்படுறானா? ஐயோ அர்ஜுன், உன்னை எவ்வளவு நம்பி இருந்தான். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால அர்ஜுனுக்கு இப்படி துரோகத்தை பண்ண முடிஞ்சது என்று தன் தலையில் அடித்துக் கொண்டாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தாங்கள் உண்மையிலேயே ஏதோ தவறு செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டது போல் நயானாவின் மீதிருந்து கீழே குதித்த ஹரிஷ், நீங்க 2 பேரும் யாரு? எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? நாங்க 2 பேரும் உண்மையா ஒருத்தர் காதலிக்கிறோம் என்றான். உண்மையான காதல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ராஜேந்திரனின் முகம் கொடூரமாக மாறியது. சில வருடங்களுக்கு முன்பு மாதவியும் சிரஞ்சீவியின் அப்பாவும் கூடத்தான் உண்மையாக காதலித்தார்கள். இந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல் நயானாவின் முன்னிருந்த ஹரிஷை தள்ளிவிட்டு, நீ தொலைஞ்சு போ, இவ என்னோட மருமக என்றான். மருமகள் என்ற வார்த்தையை கேட்டதும் இந்த 2 பேர் யார் என்பதை இறுதியாக உணர்ந்தது போல் நடித்தான் ஹரிஷ். அவன் ஒரேடியாக பீதியடைந்து நயானாவை திரும்பி பார்த்து, நானும் நயானாவும் சின்ன வயசுல இருந்து உயிருக்குயிரா காதலிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறோம் என்றான். நயானா அவள் கண்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதற்கு காரணம் தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். விஷயங்கள் மிக வேகமாக நடந்தன. என்ன நடக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் ஹரிஷால் அவளை எதுவும் செய்ய முடியாது என்பதால் அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கிடையே ஏதோ நடப்பது போல் அவன் ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது. அவள் முஷ்டிகளை இறுக்கிய போது அவள் கண்கள் சிவந்தன. அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கோபத்தாலும் வெட்கத்தாலும் அவள் உடல் கூசியது. அதற்கு மேல் அவள் இதுவரை அனுபவிக்காத ஒரு சோகம் அவளை முழுவதுமாக ஆட்கொண்டது. ஹரிஷ் இன்னமும் கை தேர்ந்த நடிகனைப் போல் அந்த டிராமாவை தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் மிகவும் கோபமான குரலில், ஹரிஷ் என்று கத்தினாள். அவள் எப்போதும் மிகவும் மென்மையான நபராக இருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவள் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பேயைப் போல இருந்தாள். இதை கேட்ட ஹரிஷ் அப்படியே உறைந்து போனான். அதற்கு மேல் அவனால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. ஆனால் இடையில் புகுந்த மேனகா, நயானா, அர்ஜுன் எப்பவும் உன்னை எவ்வளவு நல்ல விதமா நடத்தினா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச? இனி அவன் இந்த சமுதாயத்துல எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாப்பான் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். நயானா கோபமாக தன் மீது போர்த்தப்பட்டிருந்த அந்த போர்வையை விலக்கினாள். அவளது பைஜாமாவின் ஒரு புறக்கை கிழிந்திருந்தது. அதை தவிர அவள் முழுமையான ஆடையோடுதான் இருந்தாள். முதலில் ஹரிஷை கோபமாக முறைத்து பார்த்தவள் பின் மேனகாவை எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு அவள் பார்வையை ராஜேந்திரன் பக்கம் திருப்பினாள். மெதுவாக ராஜேந்திரன் அருகே நடந்து சென்றவள், மாமா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் சொல்றத நீங்க நம்பணும். எனக்கும் இந்த ஹரிஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் ஏன் பண்ணுனான்னு எனக்கு தெரியாது. நான் இப்பவே அர்ஜுனுக்கு போன் பண்றேன். அவரை இப்பவே இங்க வர சொல்றேன் என்றாள். அவள் முழுதாக சொல்லி முடிப்பதற்குள் ராஜேந்திரன் திடீரென்று தன் கையை உயர்த்தினார். அடுத்த நொடி அந்த அபார்ட்மெண்ட் மொத்தத்திற்கும் எதிரொலிக்கும் வகையில் பெரும் சத்தத்தோடு ஒரு அறை அவள் கன்னத்தில் விழுந்தது. அவளை அறைவதற்கு ராஜேந்திரன் செலுத்திய பலத்தால் அவள் சுழன்று தரையில் விழுந்தாள். அவள் உதட்டோரம் கிழிந்து ரத்தம் வழிந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அர்ஜுனுக்கு துரோகம் பண்ணிருப்ப? எங்க ராஜேந்திரன் குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமக தேவையா? தேவையே இல்ல. நான் உன்ன இப்போ கையும் களவுமா புடிச்சிட்டேன். இதுக்கு மேல நீ என்ன சொல்லி தப்பிக்க போற? இன்னைக்கு நான் உன்னை அடிச்சே கொல்ல போறேன் என்று சொல்லிக் கொண்டே முன்னேறினார். இந்த நேரத்தில் நயானா தன் அடிவயிற்றில் ஒரு பெரும் வலியை உணர ஆரம்பித்தாள். வலி மிக அதிகமாக இருந்ததால் அவள் நெற்றியில் வியர்வை வடிந்தது. திடீரென்று அவள் வயிற்றை பற்றி கொண்டாள். அந்த நேரத்தில் வலி மிகவும் கடுமையானது. தரையில் அவள் ஒரு பந்தாக சுருண்டாள்.
அப்போது அவள் அணிந்திருந்த லேசான பைஜாமா கால் சட்டையில் ஒரு சிறு இரத்தப் பொட்டு தென்பட்டது. நயானாவின் கீழ் உடலில் மட்டும் ஏதோ வெப்பமாக இருப்பது போல் உணர்ந்தவள் கீழே குனிந்து பார்த்தாள். அவள் ஆடையில் இரத்தத்தை பார்த்ததும் தன் வயிற்றை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, என்னோட குழந்தை என்று மிகவும் பலவீனமான குரலில் சொன்னவள், மாமா சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்று பதறினாள். அர்ஜுன், அர்ஜுன், நம்ம குழந்தை என்று கத்தினாள். அவள் இப்போது வலியால் அதிகமாக வியர்த்து அடிவயிற்றை பிடித்து நடுங்கினாள். ராஜேந்திரன் தான் பார்த்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய கோபம் உடனடியாக மறைந்தது. தரையில் ரத்தம் பரவ ஆரம்பித்தது. பிறக்காத குழந்தைக்கு நிலைமை மிகவும் மோசமானதாக தோன்றியது. அவர்கள் இப்போது என்ன செய்ய முடியும்? அவர் இன்னும் ஒருவித மயக்க நிலையிலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு நின்றாள். அதை கவனித்த மேனகா நயானாவை பார்த்து, இப்போ நீ எதுக்கு அர்ஜுனோட பேரை சொல்லிட்டு இருக்க? இந்த குழந்தை அவனோட குழந்தையா இல்லையான்னு தெரியல என்றாள். இந்த வார்த்தைகள் ராஜேந்திரனை நிகழ்காலத்திற்கு திரும்பச் செய்தன. அது சரிதான், அவள் இந்த மனிதனுடன் வெளிப்படையாக தொடர்பு கொண்டிருந்ததால் இந்த குழந்தை ராஜேந்திரன் குடும்பத்தின் குழந்தையாக கூட இருக்காது என்று ராஜேந்திரன் முழுமையாக நம்பினார். மீண்டும் அவரது முகம் மூர்க்கத்தனமாக மாறியது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கண்டவனோட பிள்ளையெல்லாம் ராஜேந்திரன் குடும்பத்து வாரிசுன்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு நாளும் உன்னோட அந்த கனவு பலிக்காது என்று சீறினார். நயானாவின் பார்வை வலியால் மங்கலாக இருந்தது. அவள் உடலில் இருந்து ஒரு பெரிய அளவு சூடான திரவம் வெளியேறுவதை மட்டுமே அவளால் உணர முடிந்தது. அவளது இதயம் வலியால் துடித்தது. வெளியேறும் ரத்தத்தைப் போல அவளது உயிரும் அவளை விட்டு வெளியேறுவது போல் உணர்ந்தாள். அர்ஜுன், அர்ஜுன், நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வந்து நம்ம குழந்தைய காப்பாத்துங்க என்று தன் மனதில் நினைத்து கொண்டாள். இதை நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் கண்களுக்கு முன்னால் ஒரு இருண்ட திரை தோன்றுவது போல் இருந்தது. அவள் அப்படியே மயங்கி போனாள். ராஜேந்திரனும் மேனகாவும் கோபமாக அவளை பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் கவலையான முகத்தோடு நயானாவை பார்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ். அவர்கள் மூவரும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் நெருங்கி வரும் காலடி சத்தம் கேட்டது. மேலே இவ்வளவு கலவரம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம் கீழே, அட சம்பந்தி, இங்க நான் உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்றார் நயானாவின் தந்தை. அதை கேட்டு சிரித்த மாதவி, நான் உங்களையும் நயானாவையும் பார்த்துட்டு போலான் தான் வந்தேன் சம்பந்தி என்றாள் மாதவி. மாதவி இவ்வாறு பேசிக்கொண்டே மூவரும் மெதுவாக படிக்கட்டில் ஏறி மேலே நயானாவின் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை வரவேற்ற அந்த காட்சியை பார்த்த நயானாவின் அம்மா, நயானா என்று பெருங்குரல் எடுத்து கத்தியவள் அடுத்த நொடி அப்படியே அதிர்ச்சியில் மயங்கி சரிந்தாள். தன் மனைவி மயங்கி விழுந்ததையும் தன் மகள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதையும் பார்த்த நயானாவின் அப்பா ராஜேந்திரனை திரும்பி பார்த்து, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு என்று கோபமாக கத்தினார். கோபமாக அவரை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க உங்க பொண்ணு கிட்டதான் கேட்கணும். உங்க பொண்ணுக்கும் இதோ நிக்கிறானே இவனுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் கோபமாக. நயானாவின் தந்தை உறைந்து போய் நின்று கொண்டிருக்க, உங்க அருமை பொண்ணு இவனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு எங்க ராஜேந்திரன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. எங்க குடும்பத்தை அவ்ளோ இளிச்சவாய் குடும்பம் நினைச்சிட்டீங்களா என்ன? உங்க திட்டமெல்லாம் ஒரு நாளும் பலிக்காது என்று சீறினார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாதவி தன் போனை எடுத்து அர்ஜுனுக்கு போன் செய்திருந்தார். அர்ஜுன், சீக்கிரம் இந்தியா கிளம்பி வாப்பா, இங்க நயானாவுக்கும் உன் குழந்தைக்கும் என்னமோ ஆகிருச்சு என்றாள். மாதவி பேசிய வார்த்தைகளை கேட்ட ராஜேந்திரன் சிறிது நேரம் வெறித்தனமாக காணப்பட்டார். முகம் சுளித்து நயானாவை பார்த்த மாதவி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நயானாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்றாள். நயானாவின் முகம் வெளிரி போய் அவள் நெற்றியில் வியர்வை பூர்த்து இருந்தது. என்னது, நயானாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதா? அந்த யோசனையை கேட்டதும் மேனகாவின் கண்கள் சுருங்கியது. அவள் நயானாவை பார்த்தாள். இன்னும் அவள் வயிற்றில் இருக்கும் அந்த கரு முழுதாக கலையாததாக அவளுக்கு தோன்றியது. ராஜேந்திரன் குடும்பத்திற்காக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவள் பல முறை விரும்பினாள். ஆனால் அவள் பல முறை கருக்கலைப்பு செய்ய வேண்டியிருந்தது. நயானாவிற்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு எளிதாக கிடைக்கலாம்? அவள் அதற்கு விடமாட்டாள்.
இப்போது மாதவியை இடைமறித்த மேனகா, நாங்க இவள கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இந்த விஷயத்த தெளிவுபடுத்துவோம் என்றாள். சி, வழிவிடு, எந்த கருமத்தை தெளிவுபடுத்தணும்? அங்க நயானாவுக்கு நிறைய ரத்தம் வெளியே போயிருக்கு, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா என்றாள் மாதவி கோபமாக. இப்போது வஞ்சகமாக சிரித்த மேனகா, எங்களோட பயம் எல்லாம் நாங்க இந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் யாராவது அர்ஜுனுக்கு தப்பான தகவலை சொல்லி அவனை எங்களுக்கு எதிரா திருப்பி விட்டுருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அதுவரை அமைதியாக இருந்த ராஜேந்திரன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து, ஆமா, இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின அப்புறம்தான் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும் என்றார். ஆவேசத்துடன் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்ட மாதவி, 2 பேரும் தள்ளி நில்லுங்க என்றாள் கோபமாக. அதற்குள் நயானாவின் அருகே சென்ற அவளது அப்பா அவளை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல முயற்சித்தார். அவரது மனைவியும் மயங்கி இருந்தாலும் அவளது நிலை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவரால் தன் மகளை இரத்த வெள்ளத்தில் பார்த்து அச்சப்படாமல் இருக்க முடியவில்லை. இப்போது நயானாவின் அப்பாவையும் வழிமறித்து நின்ற ராஜேந்திரன், மேனகா சொல்றதுதான் சரி, இந்த விஷயத்த பத்தி பேசி முடிவெடுக்காம யாரும் இங்கிருந்து நகர முடியாது. நயானாவும் இவனும் பண்ணிட்டு இருந்த காரியத்தை நானும் மேனகாவும் கண்ணால பாத்துட்டோம். இப்ப மட்டும் இத தெளிவா பேசி ஒரு முடிவெடுக்காம விட்டுட்டோம்னா நாளைக்கு அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவனுக்கு என்னன்னு சொல்லுவோம் என்றார் கோபமாக. நயானாவின் அப்பாவின் பார்வையெல்லாம் மயங்கி விழுந்து கிடக்கும் அவள் மகள் மீதுதான் இருந்தது. உங்க பொண்ணு செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க, இல்லனா இவனும் உங்க பொண்ணும் பெட்ரூம்ல ஒன்னா இருந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க என்றார் ராஜேந்திரன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மாதவி நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது உடல்நிலையும் சரியில்லை. ராஜேந்திரனும் மேனகாவும் வேறு வழி மறித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தவள் வேகமாக ஆம்புலன்ஸிற்கு கால் செய்தாள். நயானாவின் அப்பா கோபத்திலும் சோகத்திலும் வாயடைத்து போனார். பின்பு ஹரிஷை பார்த்தார். அவன் உடம்பில் சட்டை இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். பின்பு திரும்பி தன் மகளை பார்த்தார். அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் ராஜேந்திரனின் காலில் விழுந்தவர், சம்மந்தி, இது என் பொண்ணோட தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறோம். தயவு செஞ்சு இப்ப என் பொண்ண ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக விடுங்க என்று கதறினார். அவர் மண்டியிட்ட கணம் அந்த அறையே அமைதியானது. அனைவரும் திகைத்தனர். என்னதான் நயானா கண்களை மூடி மயக்கத்தில் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு இருக்கத்தான் செய்தது. அவள் தந்தை பேசுவது எல்லாம் மெல்லிய குரலில் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் தெளிவில்லாமல் தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டாள். உடனே தன் தலையை உயர்த்த முயன்றாள். ஆனால் அவள் உணர்ந்த கடுமையான வலியால் அவளால் பேச முடியவில்லை. மேலும் அவள் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு இரத்தத்தை இழந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவள் தன் தந்தையின் சட்டையை பிடிக்க விரும்பினாள். விஷயங்கள் அப்படி இல்லை என்று அவரிடம் சொல்ல விரும்பினாள். அவள் கையை நீட்டி வாயை திறந்து ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இந்த முறை நயானாவின் அப்பா வேகமாக உள்ளே வந்து தன் மகளை தூக்கிக் கொண்டு வெளியே சென்ற போது ராஜேந்திரன் எதுவும் பேசாமல் வழிவிட்டு ஒதுங்கி நின்றார். அதே நேரம் கீழே ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் சைரன் ஒலி கேட்டது. பாகம் 457. நயானாவின் அப்பா இரத்த வெள்ளத்தில் கிடந்த நயானாவை தூக்கிக் கொண்டு கீழே ஓடுவதற்கும் ஆம்புலன்ஸ் வருவதற்கும் சரியாக இருந்தது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த நயானாவின் அப்பா அந்த அறையில் விளக்கை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் முன் தலை குனிந்து நின்ற ஹரிஷ், அங்கிள், நானும் நயானாவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்க 2 பேரும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா கவலைப்படாதீங்க, நயானா ராஜேந்திரன் குடும்பத்தில இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வந்த அப்புறம் நான் அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட நயானாவின் அப்பா அவனை நிமிர்ந்து பார்த்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் ஏதோ தீவிர யோசனையில் இருப்பது போல் தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பின்பு சரி என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போன மாதவி, சம்மந்தி, நயானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. நம்ம எதுவும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்ன நயானா சரியாகி வர்ற வரைக்கும் காத்திருப்போம். அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம முடிவெடுப்போம் என்றாள். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு என்று மிகவும் சத்தமாக அந்த காரிடோர் ஓரத்தில் இருந்து ராஜேந்திரனின் குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டதும் அனைவரும் ஒரே நேரத்தில் ராஜேந்திரனின் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் அருகே நடந்து வந்த ராஜேந்திரன் ஒரு நொடி நயானா அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டை பார்த்துவிட்டு
பின் மாதவியையும் நயானாவின் அப்பாவையும் பார்த்தவர், இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த விஷயம் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே நயானாவின் அப்பாவின் கையில் விவாகரத்து பத்திரத்தை திணித்தவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க மக பண்ணின காரியம் இப்ப ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிருச்சு. ஒரு ரிப்போர்ட்டர் உங்க மகளும் அவளோட கள்ள காதலனும் இருந்த போட்டோவை எடுத்து இன்டர்நெட்ல விட்டுட்டான். இப்ப எங்க ராஜேந்திரன் குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமக தேவையில்லை. உங்க பொண்ணு இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு குடுக்கறதுதான் உங்களுக்கு, எங்களுக்கு, எல்லாருக்கும் என்று சீறினார். நயானாவின் தந்தையிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கோபமாக தன் தொண்டையை செருமிய ராஜேந்திரன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக்கை எடுத்து நயானாவின் தந்தையிடம் கொடுத்து, இந்த செக்ல 1 கோடி பில் பண்ணிருக்கேன். உண்மையா பார்த்தா இப்படி ஒரு மருமகளுக்கு நான் எதுவும் குடுக்க கூடாதுதான். ஆனா அவ மேல பாவப்பட்டு இந்த பணத்தை குடுக்கறேன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே சென்றார். அந்த நேரத்தில் இடைமறித்த மாதவி, ராஜேந்திரன் போதும், இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் அர்ஜுன் வந்த அப்புறம் பேசிக்கலாம் என்றாள். மாதவியிடமிருந்து போன் வந்ததிலிருந்து அர்ஜுன் தொடர்ந்து பலமுறை மாதவிக்கு அழைத்திருந்தான். பதறி அடித்துக் கொண்டு அப்போதே டிக்கெட் வாங்கி இருந்தான். ஆனால் அவன் சென்னைக்கு வந்து சேருவதற்கு எப்படியும் இன்னும் 8 மணி நேரங்களாவது ஆகும். அதற்குள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று பரபரத்துக் கொண்டிருந்தார் ராஜேந்திரன். இப்போது அவரது திட்டத்தில் மாதவி குறுக்கிடவும் திரும்பி அவளை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், அர்ஜுன் சின்ன பையன், அவனுக்கு எது சரி எது தப்புன்னு பெரியவங்களான நாம தான் சொல்லி கொடுக்கணும். எல்லா நேரமும் சின்ன பசங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கிறதில்ல. இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? இதோ நிக்கிறாரே நயானாவோட அப்பா, அவரு கூட அவர் பொண்ணு பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாரு என்றார் கோபமாக. அவருக்கு எதிராக ஏதோ சொல்ல மாதவி வாய்த்திருந்த நேரம், நான் இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்கிறேன் என்றார் நயானாவின் தந்தை. இதை கேட்டு ஒரு நொடி ராஜேந்திரன் கூட திகைத்துத்தான் போனார். நடந்த விஷயத்தை நியாயப்படுத்த முயற்சிக்காமல் இவ்வளவு சீக்கிரமாக அவர் விவாகரத்திற்கு சம்மதிப்பார் என்று ராஜேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அவரே ஒத்துக்கொண்டதால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விவாகரத்து பத்திரத்தையும் அந்த செக்கையும் அவரது கையில் கொடுத்த ராஜேந்திரன், அப்ப சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்றார் ராஜேந்திரன். அங்கிருந்து சென்றதும் நயானாவின் அப்பாவிடம் சென்ற மாதவி, சம்மந்தி, நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க? இந்த பத்திரத்துல நயானா கிட்ட கையெழுத்து வாங்குனீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் நீங்களும் நயானாவும் ஒத்துக்கிறதா அர்த்தமாகும். எனக்கு நல்லா தெரியும், நயானா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ அர்ஜுன மட்டும்தான் காதலிக்கிறா. வேற யார் கூடவும் அவளால சந்தோஷமா இருக்க முடியாது என்றாள். இதை கேட்ட நயானாவின் தந்தை விரக்தியாக புன்னகைத்து, சம்மந்தி, ஒரு முறை நயானா என்கிட்ட உங்க கதைய சொல்லிட்டு இருந்தா. அப்போ நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போதைக்கு மத்தவங்க குடும்பத்து விஷயத்த பத்தி நான் பேசுறது சரியில்லைன்னு நான் நயானா கிட்ட கூட எதுவும் சொல்லல. ஆனா நீங்க சரியான முடிவுதான் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது என்றார். மாதவி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவர் அவசரப்படாமல் பொறுமையாக நயானா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை சுட்டி காட்டி, நீங்களே உங்க கண்ணால என் பொண்ணோட நிலைமைய பாத்தீங்க தானே? நான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல என் பொண்ணு கிட்ட கையெழுத்து வாங்கினா அதிகபட்சமா என் பொண்ணு சந்தோஷம் இல்லாம இருப்பா, இருந்துட்டு போகட்டும். ஆனா இப்போ நான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்காம விட்டுட்டேனா என் பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டா. எனக்கு அவ சந்தோஷத்தை விட உயிர் தான் முக்கியம் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாதவி அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் வாயடைத்து போனாள். மேனகாவும் ராஜேந்திரனும் கொஞ்சம் கூட இரக்கமின்றி வழிமறித்து நின்றதும், அவள் கண்முன் நயானா ரத்த வெள்ளத்தில் கிடந்ததும் அவள் மனதில் காட்சியாக ஓடியது. நயானாவின் தந்தை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. எந்த பெற்றோராக இருந்தாலும் தங்கள் குழந்தை பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அதுவும் பையனாக இருந்தால் கூட சில பிரச்சனைகளை சமாளிக்கட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் ஒரு பெண்ணை எப்படி அப்படி விட முடியும்? இப்போது நயானாவின் தந்தையின் முகத்தை பார்த்த மாதவியால் அவரது வலியை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போது மாதவியை நிமிர்ந்து பார்த்த நயானாவின் தந்தை, சம்மந்தி, நாங்க ஒண்ணு உங்கள மாதிரி பணக்காரங்க கிடையாதுதான். ஆனா நான் என் பொண்ண அன்போடவும் பாசத்தோடவும் வளர்த்திருக்கேன்.
அதனால இதுக்கு மேல ஒரு நாளும் என் பொண்ணு இப்படி ஒரு குடும்பத்துல இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் நடந்தே தீரும் என்றார். அவரது உறுதியான வார்த்தைகளை கேட்ட மாதவியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. நயானாவின் பெயர் கெட்டாலும் பரவாயில்லை, அவளது உயிர்தான் முக்கியம் என்று முடிவிற்கு வந்திருந்தார் அவளது தந்தை. உள்ளே நயானாவின் கருப்பையை சுத்தம் செய்வதற்கான அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் முடித்துவிட்டு வெளியே வந்த டாக்டர் மாதவியையும் நயானாவின் அப்பாவையும் பார்த்து, பேஷண்ட் இவ்ளோ மோசமான நிலைமையில இருக்காங்க, நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்ல வேளை இப்பவாச்சும் கூட்டிட்டு வந்தீங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆகியிருந்தாலும் அவங்களோட மொத்த கருப்பையும் எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் என்றார் கோபமாக. அங்கே அர்ஜுன் அடித்து பிடித்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்த நேரம் நயானாவின் ஆபரேஷன் முடிந்து அவளை நார்மல் வார்டிற்கே மாற்றியிருந்தார். அர்ஜுனை ஏர்போர்ட்டில் இருந்து மேனகாவும் ராஜேந்திரனும் தங்களோடு அழைத்து சென்றனர். அர்ஜுன் காரில் ஏறியதிலிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் பரபரத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், அவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு நம்ம ராஜேந்திரன் குடும்பத்துக்கு தேவையில்லை. நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும்? நீ எங்கேயும் போக வேணாம், ஒழுங்கா எங்க கூட வீட்டுக்கு வா என்று சீறினார். ஒரு பெருமூச்சு விட்ட மேனகா நயானாவும் ஹரிஷும் இருக்கும் போட்டோவை காட்டி, இந்த போட்டோவை யாரு லீக் பண்ணுனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒன்னும் இத பத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நயானாவோட அப்பா அம்மாவே அவங்க பொண்ணு பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க செக்க வாங்கிக்கிட்டு டிவோர்ஸ்க்கும் சம்மதிச்சிட்டாங்க என்றாள். உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல் ஒருவித மயக்க நிலையில்தான் அர்ஜுன் அப்போது இருந்தான். முதலில் நயானாவிற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று மாதவியிடமிருந்து போன் வந்தது. அதை தொடர்ந்து நயானாவிற்கு அபார்ஷன் ஆகிவிட்டது என்று அவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இப்போது மேனகாவும் ராஜேந்திரனும் நயானாவை வேறு ஒரு நபருடன் கையும் களவுமாக பிடித்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனது மூளை குழம்பியது. அத்தோடு இப்போது நயானாவும் அவளோடு ஒரு ஆண் நெருக்கமாக இருக்கும் போட்டோவும் அவன் கண் முன் இருக்கிறது. இது எடிட் செய்யப்படாத படம் மற்றும் கண்டிப்பாக போட்டோஷாப் செய்யப்படவில்லை என்பது பார்க்கும் போதே அவனுக்கு நன்றாக தெரிகிறது. படத்தில் உள்ள படுக்கையும் கூட அவனுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இந்த படுக்கையில்தான் நயானாவும் அவனும் முதலில் ஒன்றாக இருந்தார்கள். அதன்பின் சில நாட்கள் அதே வீட்டில் அதே படுக்கையில் அவர்கள் இருவரும் இன்பமாக கதை பேசிக்கொண்டு படுத்திருக்கிறார்கள். நயானாவால் எப்படி இதை செய்ய முடியும்? நயானாவை குறித்து மேனகாவும் ராஜேந்திரனும் என்ன சொன்னாலும் அதை அவன் நம்ப போவதில்லை. அவர்கள் ஆதாரங்களை அவன் முன் வைத்தாலும் அவன் அதை தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்த விரும்பினான். அவர்கள் இருவரும் சொல்வதையெல்லாம் அலட்சியப்படுத்தியவன், காரை நிறுத்துங்க என்று சத்தமாக கத்தினான். அடுத்த நொடி கார் நிறுத்தப்பட்டது. காரில் இருந்து வெளியே இறங்கிய அர்ஜுன் வேறு ஒரு டாக்ஸியை பிடித்து நயானா அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றான். அவன் அங்கு சென்ற போதும் கூட நயானா இன்னும் சுய நினைவிற்கு வராமல் மயக்கத்தில் இருந்தாள். அந்த அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த ஹரிஷை பார்த்ததும் அர்ஜுனிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் வேகமாக சென்று ஹரிஷின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து வைத்தான். ஹரிஷ் அவனை திருப்பி அடிக்கவில்லை, அவனை தடுக்கவும் முயற்சிக்கவில்லை. 2 அடி பின்னால் எடுத்து வைத்தவன் தன் தலையை குனிந்து, அர்ஜுன், எங்களை மன்னிச்சிருங்க, நானும் நயானாவும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் என்றான். இந்த வார்த்தைகள் அர்ஜுனை இன்னும் கோபப்படுத்தியது. அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சுற்றி முற்றி பார்த்தான். அங்கு நடக்கும் எதையும் கண்டு கொள்ளாமல் சோகமே உருவாக வீற்றிருந்த நயானாவின் தந்தையின் கையில் 1 கோடிக்கான செக் இருந்தது. அதை பார்த்ததும் அர்ஜுனுக்கு மேனகா சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது. அவங்க செக்க வாங்கிட்டு டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க என்று இந்த வார்த்தை அவன் காதில் எதிரொலிக்கவும் அவன் கோபம் இன்னும் அதிகமானது. அவனிடம் விவாகரத்து பெற்று என்ன செய்ய போகிறார்கள்? நயானாவும் இதோ இந்த ஹரிஷும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்களா? இதை அவனால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த எண்ணம் அவன் மனதில் வேர் ஊன்றியது. அது அவனை பைத்தியமாக்கியது. முஷ்டியை இறுக்கியவன் நயானா இருந்த வார்டை விரித்து பார்த்தான். அவன் வேறு வார்த்தை பேசவில்லை. அப்போது அவர்களை கடந்து சென்ற 2-3 நர்ஸ்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டது அர்ஜுனின் காதில் விழுந்தது. ஏய், இங்க பாத்தியா, ஒரு பணக்கார வீட்டு மருமக
அவளோட கள்ளக்காதலன் கூட கையும் களவுமா சிக்கியிருக்கா. ஆமா, இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி புத்தி போகுது? யாருக்கு தெரியும், அவளோட புருஷன் இதுக்கெல்லாம் லாயக்கில்லாதவனா இருப்பான்னு நினைக்கிறேன் என்று தங்களுக்குள்ளேயே பேசி சிரித்துக் கொண்டு அந்த இடத்தை கடந்து சென்றனர். அவ்வளவுதான், அர்ஜுனின் கோபம் உச்சகட்டத்தை நெருங்கியது. நயானா அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டை வெறித்து பார்த்தவன் அந்த கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே சென்றான். நீண்ட நேரம் கழித்து இறுதியாக நயானா கண் விழித்தாள். கிருமி நாசினியின் கூர்மையான நெடியும் ஒருவித பெரும் அமைதியும் அவளை வரவேற்பதாக இருந்தது. மெதுவாக தன் வயிற்றில் கை வைத்து பார்த்தாள். குழந்தை, அவளுடைய குழந்தை அவளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது. பிரிவின் கூர்மையான வலியை அவளால் தெளிவாக உணர முடிந்தது. அவள் இதயம் வெட்டப்பட்டது போல் இருந்தது. உடனே அவள் கண்கள் சிவந்து ஈரமாக மாறியது. உதட்டை கடித்து கொண்டவள் தலையை வேறு பக்கம் திருப்பினாள். அப்போது அர்ஜுன் மெத்தையில் அவள் அருகே அமர்ந்திருப்பது அவளுக்கு தெரிந்தது. ஒரு பெரும் அநீதி இழைக்கப்பட்டு மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதால் அவள் மனதளவில் மிகவும் வாடி போயிருந்தாள். இப்போது அர்ஜுனை பார்த்ததும் அவளது சோகத்திற்கு ஒரு வடிகால் கிடைத்தது போல் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. மெதுவாக தன் கையை நீட்டி அவன் கையை பிடிக்க முயன்றவள் அழுது கொண்டே உணர்ச்சிகளால் மூச்சு திணறும் போது, இது யாரோட குழந்தை என்றான் அர்ஜுன். ஒரேடியாக அவளது உணர்ச்சிகளும் வார்த்தைகளும் அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. அவள் நம்ப முடியாமல் அர்ஜுனை வெறித்து பார்த்தாள். அவன் உண்மையில் இப்படி சொல்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. முழு அதிர்ச்சியில் அவள் முஷ்டியை இறுக்கி உதட்டை கடித்தாள். அவளது உணர்வுகள், அவளுக்கு நடந்த அநீதி என்று அனைத்தையும் தன் மனதிற்குள்ளேயே புதைத்துக் கொண்டவள் அர்ஜுனை கூர்மையாக பார்த்து, அர்ஜுன், அப்போ நீங்க என்ன நம்பலையா என்றாள். பாகம் 458. அர்ஜுன், நீங்க என்ன நம்பலையா என்று நயானா கேட்கவும் குழப்பமாகவும் கவலையாகவும் அவளை பார்த்த அர்ஜுன், நான் உன்னை நம்புறேன் நயானா, ஆனா அவங்க உன்னையும் அவனையும் என்று ஏதோ சொல்ல வந்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானான். அவன் சொல்ல நினைத்ததை உரக்கச் சொல்லவில்லைதான். ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த அந்த உணர்ச்சியை பார்த்த நயானா 1000 கத்திகளை கொண்டு ஒரே நேரத்தில் அவள் இதயம் பிளக்கப்பட்டதை போல் உணர்ந்தாள். அவளுக்கு இருந்த மொத்த நம்பிக்கையும் ஒரே நேரத்தில் கரைந்து போனது போல் இருந்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவசரப்படாமல் மிகவும் பொறுமையான குரலில், அர்ஜுன், நான் சொல்றத நீங்க முழுசா நம்பணும். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறையின் கதவு வேகமாக திறக்கப்பட்டது. ஹரிஷ் வேகமாக உள்ளே நுழைந்தான். ஒரு நொடி அர்ஜுனையும் நயானாவையும் மாறி மாறி பார்த்தவன் பின் அர்ஜுன் அருகே சென்று, அர்ஜுன், நீங்க ஏதாவது பண்ணணும்னா என்னைய என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, நயானாவை ஒன்னு செஞ்சிராதீங்க என்றான். அர்ஜுன் ஹரிஷை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, அர்ஜுன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எவ்வளவு வருத்தப்பட்டான்னு உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்றான். அர்ஜுனிற்கு இப்போது வரை இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை. அவன் நயானாவையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். ஹரிஷ் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். அர்ஜுன், உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு பெரிய செல்ஃபிஷ் தெரியுமா? மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீ ஒரு நாளும் புரிஞ்சுகிட்டதே இல்ல. உன்னோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இருந்தா, ஆனா அதுக்கு பதிலா நீ அவளுக்கு என்ன கொடுத்த? உன்னால அவளுக்கு கவலைய மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. ஆரம்பத்திலேயே நயானா என்கிட்ட சொல்லியிருக்கா, என்னதான் நீ வளர்ந்திருந்தாலும் நீ ஒரு குழந்தைன்னு. இப்பதான் அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. உன்னால யாரோட மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுன், நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், எங்களை சந்தோஷமா வாழ விடு. நீ நயானாவை விடுறதுக்கு நாங்க உனக்கு என்ன செய்யணும் என்றான். அர்ஜுன் அதிர்ந்து போனான். அவனால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. சுயநலவாதி. மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை பற்றி அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை. வளராத குழந்தை இப்படித்தான் அவனுடைய நயானா அவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாளா? அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருத்த வேதனையோடு நயானாவை திரும்பி பார்த்தான். நயானாவால் படுத்த நிலையில் எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. தன்னை வருத்தி மிகவும் சிரமப்பட்டு எழுந்தவள் ஹரிஷை கோபமாக பார்த்து, டேய்,
நீ என்ன வளரிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி என்று சீறியவள் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், அது நான் இல்ல, நான் எதுவும் பண்ணல, எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றாள். அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அவள் உடல் வலு இழந்து இருந்தது. அவள் கண்களை கண்ணீர் நிறைத்தது. அந்த நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த நயானாவின் தந்தை அர்ஜுனை எரித்து விடுவது போல் முறைத்து பார்த்து, அர்ஜுன், ஹரிஷ் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல, அவன் சரியாத்தான் சொன்னான். இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நயானாவுக்கு நீ தேவைப்படும் போது எங்க போயிருந்த என்றார் கடுமையான குரலில். ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அர்ஜுன் திகைத்து நின்றான். எதிரில் இருந்தவர்களை பார்த்ததும் சட்டென்று அவனுக்குள் குற்ற உணர்வு வந்தது. சட்டென அந்த மெத்தையில் இருந்து எழுந்து நின்றவன், நான் இன்னொரு தடவை வந்து நயானாவை பாக்குறேன். பின் வேறு எதுவும் பேசாமல் வெளியே ஓடினான். நீண்ட நேரம் தெருக்களில் சுற்றி திரிந்தவன் கடைசியாக வீட்டிற்கு வருவதற்குள் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அவன் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் மேனகா தூங்காமல் இன்னும் விழித்திருப்பதை பார்த்தான். அவன் உள்ளே வருவதை கண்டதும் உடனே தன் கையை நீட்டி ஒரு ஆவணத்தின் நகலை அவனிடம் நீட்டிய மேனகா, நயானா வீட்ல இருந்து இத கொடுத்து அனுப்புனாங்க என்றாள். பேப்பர்களை பார்த்து அது விவாகரத்து ஒப்பந்தம் என்பதை உணர்ந்தான் அர்ஜுன். அவன் கண்கள் அந்த பேப்பரின் கடைசி வார்த்தையை பார்த்தது. அதில் நயானாவின் கையொப்பம் இருந்தது. அர்ஜுனின் கண்கள் சுருங்கியது. இதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவனை அறியாமல் அவனது வாய் முணுமுணுத்தது. நயானாவால் எப்படி விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்க முடியும்? மீண்டும் மீண்டும் அந்த பேப்பரை விரித்து பார்த்தவனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. மேனகாவை நிமிர்ந்து பார்த்தவன், மேனகா ஆண்டி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்றான். ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்து நின்ற மேனகா மெதுவாக அவன் தோள்களை தட்டி கொடுத்து, அர்ஜுன், நயானா பண்ணின தப்ப நம்ம பெருசுபடுத்தி போலீஸ்க்கு போகாம இருக்கணும்னு அவங்க குடும்பம் ஒரே நாள்ல டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்றாள். இதை கேட்டதும் அர்ஜுனின் இதயம் முன்பை விட தாழ்வு உணர்ச்சியில் வாடியது. அவனது உலகம் இருண்டது. நயானா இல்லாத வாழ்வை அவனால் இப்போது யோசித்து பார்க்க முடியவில்லை. அதைவிட நயானாவை மற்றொரு ஆணுடன் அவனால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. தலையை தாழ்த்தி அந்த ஆவணத்தை பெற்றுக்கொண்டவன் பிறகு மெதுவாக மேலே சென்றான். விவாகரத்து ஒப்பந்தத்தில் நயானாவின் பெயரை பார்த்து அது அவளுடைய கையெழுத்துதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஸ்டடி ரூமில் தனியாக அமர்ந்திருந்தவனின் மனம் இனி அவனுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அவனுடைய அம்மா அவன் சகோதரனை மட்டும் அழைத்து கொண்டு அவனை தனியாக விட்டு சென்றதிலிருந்து அவன் தனிமையில்தான் இருக்கிறான். அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம், சிகரெட், கூடாத நட்பு என்று அவன் ஒரு ஊதாரியாகத்தான் திரிந்தான். உண்மையில் நயானாவை கூட அவன் முதலில் கிளிட்டர் பாரில் தானே பார்த்தான். ஆனால் நயானா அவன் வாழ்வில் வந்ததிலிருந்து அவன் வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்தது. மெல்ல மெல்ல அவன் தன் கூடாத சகவாசம், குடி, சிகரெட் என்று அனைத்தையும் குறைத்து கொண்டான். இதெல்லாம் எப்போது நடந்ததென்று அவனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அனைத்தும் அவனது நயானாவால் தான் நடந்தது. அவனுக்கும் இந்த வாழ்வின் மீது இருந்த விரக்தி மறைந்து வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்ற ஆரம்பித்தது. அவள் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் கண்களில் பாராட்டும் ஊக்கமும் தெரிந்தது. அவளுக்காக அவன் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் வாழ்வில் என்றுமே இழக்கவே கூடாத பொக்கிஷம் நயானாதான் என்று நினைத்தான். அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள அவன் இன்னும் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனது வாழ்வில் வேறு யாரும் அவனை இப்படி உணர வைத்தது இல்லை. அதனால்தான் அவன் ராஜேந்திரன் குடும்ப அலுவலகத்தில் ஒரு சிறிய இன்டர்னாக தன் பணியை துவங்க வேண்டும் என்று ராஜேந்திரன் சொன்னபோது கூட அவன் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் சரி என்று சொன்னான். அவன் அலுவலகத்தில் புதிதாக ஒரு டிபார்ட்மெண்டை கூட தொடங்கினான். இது அனைத்தும் தான் திறமைசாலி என்று நயானாவிற்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவளிடம் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் செய்தான். இந்த பிசினஸ் ட்ரிப் செல்லும் போது கூட அவன் மிகவும் பதற்றமாக இருந்தான். ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்காகத்தான் தன் நிறுவனத்தின் பிரதிநிதியாக அவன் வெளிநாடு செல்வது இதுவே முதல் முறை. அவன் ஒருவித தயக்கத்தில் வெளிநாடு போக மாட்டேன் என்று சொன்னபோது நயானாதான் அவனுக்கு ஊக்கமளித்தாள். அவனுடைய துணிமணிகளை கூட அவள்தான் பேக் செய்து கொடுத்தாள். அவன் செல்லும் போது கூட, அர்ஜுன்,
இந்த கம்பெனி உங்களோடது. நீங்க தான் இந்த வேலைய பொறுப்பா செய்ய முடியும். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் அர்ஜுன் உற்சாகமாக வெளிநாடு சென்றான். அனைத்தும் நன்றாகத்தானே இருந்தது. பிறகு என்ன ஆனது? ஒருவேளை முன்பு மேனகாவிற்கும் அவளுக்கும் நடந்த அந்த சம்பவத்தில் அவன் அவளை நம்பாததால் அவள் அவன் மீது கோபமாக இருந்தாளா? ஒருவேளை தன்னை திறமையில்லாதவன் என்று நினைத்து கொண்டாளா என பலவாறு யோசித்து பார்த்தான். அவனுக்கு விடை கிடைக்கவில்லை. அதே நேரம் அவன் இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுவிடப் போவதும் இல்லை. அது எப்படி அவனுடைய நயானாவை அவனால் அவ்வளவு சீக்கிரமாக விட்டுவிட முடியும்? அனைவரும் சொல்வது போல் உண்மையில் நயானாவிற்கும் ஹரிஷிற்கும் தொடர்பு இருந்தாலும் அதை நயானாவின் வாயிலிருந்து கேட்காதவரை அவன் நம்ப போவதில்லை. உடனே தன் இருக்கையில் இருந்து எழுந்து வீட்டை விட்டு வெளியேறினான். அது நள்ளிரவு. ஆனால் அவன் காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றான். ஆனால் மருத்துவமனை வாசலுக்கு வந்தவன் அதிர்ந்து போனான். அந்த நேரத்திலும் மருத்துவமனையை சுற்றி ஒரு பெரும் ரிப்போர்ட்டர் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் நயானாவின் அப்பாவைத்தான் சுற்றி இருந்தார்கள். அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் மிக கூரியதாகவும் ஒருவரை உயிரோடு கொல்வதைப் போலவும் இருந்தது. இதை பார்த்து பதறிப்போன அர்ஜுன் வேகமாக தன் காரை விட்டு இறங்கி அந்த கூட்டத்தை நோக்கி சென்றவன், "ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்க" என்று கத்தினான். பின்பு நயானாவின் அப்பாவை பார்த்தவன், "மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நீங்க நல்லா இருக்கீங்க தானே?" என்றான். அடுத்த நொடி நயானாவின் அப்பாவை கூடி நின்ற கும்பல் அனைவரும் இப்போது அர்ஜுனை பார்த்து, "எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க தான் மிஸ்டர் அர்ஜுனா? இந்த விஷயத்த உங்க ராஜேந்திரன் குடும்பம் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? உங்க வைஃபுக்கும் வேற ஒருத்தனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் நீங்க எப்படி உணர்ந்தீங்க? உங்க மனைவி உங்களை ஏமாத்திட்டாங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 3 மாசம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்களா?" மிகுந்த முயற்சியோடு நிருபர்களை தனது வழியிலிருந்து வெளியேற்றியவன் அர்ஜுன் நயானாவின் தந்தையை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றான். ஒரு வழியாக அந்த ரிப்போர்ட்டர்களிடமிருந்து தப்பித்த நயானாவின் தந்தை ரத்தம் போல் சிவந்த கண்களோடு அர்ஜுனை பார்த்தார். இன்னும் உள்ளே வருவதற்காக தள்ளுமுள்ளு செய்து கொண்டிருக்கும் ரிப்போர்ட்டர்களை பார்த்து முகம் சுளித்த அர்ஜுன், "மாமா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே?" என்று மீண்டும் கேட்டான். நயானாவின் அப்பா தன் வாழ்நாளில் இப்படி ஒரு நிகழ்வை இதுவரை பார்த்ததில்லை. ஒரு நொடி அமைதியாக இருந்தவர் சட்டென தன் கையை எடுத்து கும்பிட்டு, "அர்ஜுன், நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு எங்க நயானாவை விட்டுரு" என்று சொன்னவர் வெளியே நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை சுட்டி காட்டி, "பாத்தியா, இப்ப நயானாவோட பேரு பேப்பர், டிவின்னு எல்லாத்துலயும் அசிங்கப்பட்டாச்சு. அவளோட மானம் மொத்தமும் போயிருச்சு. இனி அவ வாழ்நாள் முழுக்க இந்த அவமானத்தோட வாழ வேண்டியதா" என்று சொன்னவர் தன் தலையை குனிந்தார். அவர் கண்களில் இருந்து இப்போது தாரை தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. "அர்ஜுன், எங்க நயானா ஒரு சாதாரண பொண்ணு. உங்க ராஜேந்திரன் குடும்பத்துக்கு அவ சரிப்பட்டு வரமாட்டா. இந்த வாழ்க்கை அவளுக்கு வேணாம். தயவு செஞ்சு அவளை விட்டுரு" என்றார். அர்ஜுனால் அவரை பார்க்க முடியவில்லை. 50 வயது கடந்த ஒரு பெரியவர் தன் முன்னால் ஒரு குழந்தை போல் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் பேச நினைத்த வார்த்தைகள் அனைத்தும் அவன் தொண்டை குழியில் அடைத்தது. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன், "நயானா என்ன சொல்றா?" என்றான் நிதானமான குரலில். அவனை நிமிர்ந்து பார்த்த நயானாவின் அப்பா, "நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நயானா என்ன சொல்லுவா? இனி அவ ராஜேந்திரன் குடும்பத்து மருமகளா இருக்க மாட்டா. அவ ஹரிஷா கல்யாணம் பண்ணிக்க போறா. ஹரிஷ் அவளை நல்லா பாத்துப்பான்" என்றார். ஹரிஷ் இந்த பெயரை கேட்டதும் அர்ஜுனிற்கு ஒரு வகையான கோப அமிலம் சுரப்பது போல் இருந்தது. முஷ்டிகளை இறுக்கமாக இறுக்கிக் கொண்டு நிருபர்களின் கேள்விகளின் எதிரொலியை கேட்டான். "அர்ஜுன் சார், நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் நீங்க எப்படி உணர்ந்தீங்க?" என்ற கேள்வி அவன் காதுகளை வந்தடைந்தது. அவன் எப்படி உணர்ந்தான்? அவனுக்கு இப்போதே வெடித்து கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நயானாவின் தந்தையிடம் தன் கோபத்தை காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டவன், "அப்போ ஓகே" என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றான். இங்கே மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த நயானா வெறுமையாக சீலிங்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சுய நினைவு திரும்பியதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே சீலிங்கையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வார்டுக்கு வெளியே இருந்து வந்த தந்தையின் குரல் அவள் காதுகளை எட்டியது. "எங்க நயானா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ இது மாதிரி எல்லாம் பண்ணல" என்று அவர் பேசிக் கொண்டிருக்க,
அது எப்படி நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? அப்புறம் அந்த போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணே இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்று ரிப்போர்ட்டர்களின் குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து எல்லாரும் இங்கிருந்து போங்க என்று அவள் தந்தை அவர்களை விரட்டி அடிக்கும் குரல் கேட்டது. தன் தந்தையின் கோபமான கூச்சலை கேட்ட நயானா கசப்பாக புன்னகைத்தாள். அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. திடீரென்று எப்படி இப்படி ஆனது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கணம் அவள் குழந்தை பிறப்பதை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த கணம் அவள் கணவனை ஏமாற்றிய கேடு கெட்ட மனைவி ஆகிவிட்டாள். இதை நினைத்தால் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அதே நேரம் அர்ஜுன் எங்கே? அவன் ஏன் அவளை பார்க்க வரவில்லை? ஒருவேளை அவன் தன்னை நம்பவில்லையா? இந்த எண்ணம் அவள் மனதை வாட்டியது. பாகம் 459. அர்ஜுன் தன்னை நம்பவில்லை என்பது நயானாவிற்கு மிகப்பெரிய மன அழுத்தமாக இருந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு போர்வையை இறுக பற்றிக் கொண்டாள். அவளுடைய உலகம் திடீரென்று இருண்டதாகவும் முற்றிலும் நம்பிக்கையற்றதாக மாறியதாகவும் அவளுக்கு தோன்றியது. இப்போது அவளிடம் எஞ்சி இருந்ததெல்லாம் ஆழ்ந்த சோகமும் விரக்தியும் மட்டுமே. கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தாள். சிறிது நேரம் கழித்து அவளுடைய அப்பா அறைக்குள் வந்தார். அவள் கண்களை திறந்தாள். அவரை பார்த்ததும் அவர் ஒரே இரவில் 10 வயது கூடிவிட்டதைப் போல இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுக்கு தெரியும், அவளது அப்பா எப்போதும் ஊரில் அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்போது அவரது பெயர் முற்றிலும் கெட்டுவிட்டது. இந்த நேரம் அவர் பயங்கர கோபத்தில் இருக்க வேண்டும். இருப்பினும் அவள் முன் அவர் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தார். இந்த எண்ணங்கள் நயானாவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க, மேனகா இங்க வந்திருக்காங்க என்றார் அவளது அப்பா. நயானா எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். ஒரு நொடிக்கு பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் மேனகா. அவள் கையில் இருந்த விவாகரத்து பத்திரத்தை நயானாவின் முன் நீட்டியவள், இதுல அர்ஜுன் கையெழுத்து போட்டுட்டான், நீ எப்போ கையெழுத்து போட போற என்று அவளது கேள்வி அதிகாரமான குரலில் வந்து விழுந்தது. நயானாவின் கண்கள் சுருங்கியது. அர்ஜுன் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு விட்டானா அப்பா என்றாள். அவன் அவளை நம்பவில்லை. இந்த எண்ணம் நயானாவை உயிருடன் புதைப்பது போல் இருந்தது. அவன் அவர்களது திருமண உறவை முடித்துக் கொள்ள விரும்பும் போது இனி அவளால் என்ன செய்துவிட முடியும்? காதல் புரிதலில் தோன்றுவது. கட்டாயப்படுத்தி காதலை பெற இயலாதல்லவா? தன் கைகளை இறுக்கமாக மூடியவள் சிறிது நேர அமைதிக்கு பின், ஓகே, நானும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறேன் என்றாள். அடுத்த 3 நாட்களுக்கு பின் நயானா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். அவளை டிஸ்சார்ஜ் செய்யும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பெரும் பத்திரிகையாளர் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரையும் சமாளிக்கவே அவர்களுக்கு நீண்ட நேரம் ஆனது. எப்படியோ மாதவி அனைவரையும் சமாளித்து அனுப்பி வைத்துவிட்டு நயானாவையும் அவளது பெற்றோர்களையும் பத்திரமாக நயானாவின் வாடகை அபார்ட்மெண்டிற்கு அழைத்து சென்றாள். அபார்ட்மெண்டிற்கு வந்து சிறிது நேரத்திற்கு பிறகு நயானாவின் அருகே சென்ற மாதவி, நயானா, உண்மையாவே நீ ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வர விரும்புறியாமா என்று அக்கறையாக கேட்டாள். மாதவிக்கு 100% உறுதியாக நயானாவின் மீது தவறில்லை என்று தெரியும். அதனால் அவளுக்காக போராட விரும்பினாள். ஆனால் மாதவி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நீண்ட நேரம் ஜன்னலுக்கு அருகே நின்று எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த நயானா, அத்தை, சாரி, நான் இனி உங்களை அத்தன்னு கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இனி நம்ம பழைய உறவோடு இருக்கிறது சாத்தியமா என்றாள். அவள் பேச்சில் பெரும் விரக்தி இருந்தது. மேனகா கடைசியாக மருத்துவமனைக்கு சென்ற போது அவள் சொன்ன ஒரு விஷயம் இன்னும் நயானாவின் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. எதுவாக இருந்தாலும் இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதால் அவளும் அர்ஜுனும் இனி ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை. ராஜேந்திரன் குடும்பம் தன் ஒரே வாரிசான அர்ஜுனை வீட்டை விட்டு வெளியே வர அனுமதிக்க போவதில்லை. அதேபோல் நயானாவும் தனக்கு ஏற்பட்ட இந்த அவப்பெயரோடு மீண்டும் அந்த குடும்பத்தில் வாழ விரும்பவில்லை. அவள் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் மீண்டும் வாழ்க்கையை தொடங்க விரும்பினாள். அவள் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையையும் இழந்து விட்டாள். அவள் உணர்ந்ததெல்லாம் ஆழ்ந்த விரக்தி மட்டும்தான். அர்ஜுனுக்கு அவள் மீது நம்பிக்கை இல்லாத போது இனியும் அவனிடம் தன்னை பற்றி பேச முயற்சிப்பது வீண் முயற்சி என்று அறிந்திருந்தாள். அதனால் அவள் வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. மாதவியும் இப்போது நயானாவிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவது சரிவராது என்று புரிந்து கொண்டவள்
தன்னால் முடிந்த ஆதரவு வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். மாதவி அந்த இடத்தை விட்டு வெளியேறி சிறிது நேரத்திலேயே மேனகா சில ஆட்களுடன் நயானாவின் வீட்டிற்குள் நுழைந்தாள். பலவீனமாக வெளிரிப்போன முகத்தோடு இருந்த நயானாவை பார்த்து ஏளனமாக சிரித்தவள், நயானா, நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொன்னேன், அர்ஜுனை விட்டு ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு போயிருன்னு. நீ கேக்கல. இப்ப பாரு, என்கிட்ட தோத்து போய் எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு என்று சொல்லி சிரித்தாள். நயானா தன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு மேனகா சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ இதெல்லாம் உங்க பிளான் தானா? நீங்க தான் அந்த போட்டோவை மீடியாவுக்கு கொடுத்தீங்களா என்று இறுதியாக மேனகாவை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் நயானா. மேனகாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் அவள் உதட்டோரம் இருந்த ஏளனமான புன்னகையை வைத்து நயானாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ என்ன, எல்லாம் முடிஞ்சது தானே என்றாள் நயானா. என்னது, எல்லாம் முடிஞ்சதா? இல்லவே இல்ல என்று சொன்ன மேனகாவின் கண்கள் சுருங்கியது. அங்கு வீட்டில் இன்னும் நடந்ததை நம்பாமல் நயானாவை நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் அர்ஜுனை நினைத்து பார்த்த மேனகாவிற்கு இன்னும் நயானாவின் மீது அதிக கோபம் வந்தது. அதே நேரம் வெளியே காய்கறி வாங்க சென்றிருந்த நயானாவின் அம்மா வீட்டிற்கு வந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ந்து போனவர், யாரு நீங்கெல்லாம்? ஐயோ, ரிப்போர்ட்டர்ஸா? நீங்கெல்லாம் எப்படி உள்ள வந்தீங்க? உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சது? எல்லாரும் இப்பவே வெளியே போங்க, தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க என்று அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். இந்த சத்தம் கேட்டதும் மேனகாவை நிமிர்ந்து பார்த்த நயானா, இதுவும் உங்க வேலையா என்றாள். மேனகாவின் முகத்தில் அதே ஏளன புன்னகை. அப்கோர்ஸ், இது எல்லாம் என் வேலைதான். நீயும் உங்க அப்பா அம்மாவும் இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நீங்க வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணுவேன். உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க தலைமறைவா வாழ்ற மாதிரி தான் வாழணும் என்று சொல்லி வில்லத்தனமாக சிரித்தாள். தன் உதட்டை அழுந்த கடித்த நயானா தன் அப்பா அம்மாவை நினைத்து பார்த்தாள். அர்ஜுனை காதலித்த பாவத்திற்காக அவள் வேண்டுமானால் அனைத்தையும் பொறுத்து கொள்ளலாம். பாவம் அவளது பெற்றோர் ஏன் அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும்? நான் என்ன பண்ணுனா நீ எங்களை நிம்மதியா இருக்க விடுவ என்று மேனகாவிடம் நேரடியாக கேட்டாள். நயானா மேனகாவை அடியோடு வெறுத்தாள்தான். ஆனால் அவளால் இப்போது என்ன செய்ய முடியும்? மேனகாவிடம் இருக்கும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் முன் நயானா ஏதுமற்றவள். அவளால் எதுவும் செய்ய முடியாது. மேனகா என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில்தான் அவள் இருந்தாள். அவள் அம்மா அப்பா சிறு வயதிலிருந்து அவளை ஒரு பொக்கிஷம் போல் பாதுகாத்து வளர்த்தார்கள். அவள் திருமணத்திற்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் தங்கியிருந்த வீட்டையும் விற்றார்கள். அனைத்தையும் கொடுத்தும் அவர்களால் எப்போது நிம்மதியாக வாழ முடியவில்லை. நயானா இனி மேனகாவிடம் போட்டி போடுவதில் அர்த்தமில்லை. அவள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நயானாவின் முகத்தை பார்த்த மேனகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. நீ என்ன பண்ணணும்? நீ அந்த ஹரிஷ கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள். நயானா அதிர்ந்து போனாள். அவள் வாழ்க்கையில் அதிகம் வெறுப்பது மேனகாவை என்றால் அதைவிட அதிகமாக ஹரிஷை வெறுக்கிறாள். அப்படி இருக்க எப்படி அவளால் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியும்? மேனகாவிற்கும் அதுதான் தேவையாக இருந்தது. அவள் நயானாவிற்கு வாழ்க்கை முழுக்க தண்டனை கொடுக்க விரும்பினாள். நயானாவின் முகத்தை பார்த்தவள் நக்கலான குரலில், ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? என்னதான் இருந்தாலும் அவன் குழந்தையத்தானே நீ வயிற்றுல சுமந்துட்டு இருந்த. இப்போ அந்த குழந்தையே இல்ல. சோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல ஐடியா தானே என்றாள். இதை சொல்லி முடித்தவள் லேசாக திரும்பி கையசைக்கவும் ஒரு பெரிய சூட்கேஸோடு ஒரு பணியாள் அங்கு வந்து நின்றான். அந்த சூட்கேஸை சுட்டி காட்டிய மேனகா, நயானா, இதோ பார், அர்ஜுனை கல்யாணம் பண்ணினப்போ நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸ நான் கொண்டு வந்திருக்கேன். சோ நீ ஹரிஷ கல்யாணம் பண்றப்போ புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்க அவசியம் இல்ல பாரு. அத்தோட உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்து பத்திரமா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் என்றாள். அந்த சூட்கேஸையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்த நயானா பின் விரக்தியாக புன்னகைத்தாள். நயானா ஹரிஷை திருமணம் செய்து கொள்ள போகிறாள் என்கிற செய்தி அடுத்த நாளே ஹெட்லைன்ஸாக வந்தது. திருமணம் முடிந்து 1 மாதத்திற்குள்ளாகவே தன் கணவனை ஏமாற்றிய பெண் என்று நயானாவிற்கு நிறைய அடைமொழிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனிற்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்தது. அந்த நொடி வரை அவனுக்கு நயானாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கொள்ளலாம் என்று காத்திருந்தான்.
ஆனால் அவளது திருமணச் செய்தியை பார்த்ததும் அவனது பொறுமையெல்லாம் காற்றில் கரைந்து போனது. அவள் டிவோர்ஸ் பேப்பரில் கூட ஏதோ ஒரு எண்ணத்தில் கையெழுத்து போட்டுவிட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் ஏன் இவ்வளவு அவசரமாக அந்த ஹரிஷை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? நயானா என்று தன் அறையே அதிரும் அளவிற்கு கத்தியவன் கோபமாக தன் டெஸ்கில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே வீசியவன் அடுத்த நொடியே நயானாவை பார்க்க கிளம்பினான். அவனை வழிமறித்த ராஜேந்திரன், டே அர்ஜுன், இவ்ளோ நடந்த அப்புறம் நீ ஏண்டா இன்னும் அந்த கேவலமான பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்க? நம்ம குடும்பமானம் என்ன ஆகிறது என்று அவர் பேசிக்கொண்டே போக அவரை முறைத்து பார்த்த அர்ஜுன், அப்பா போதும், இன்னும் எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகல. அதுக்குள்ள அவ எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இன்னைக்கு எனக்கு ஒரு காரணம் தெரிஞ்சே ஆகணும் என்று சொல்லியவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விடுவிடு என்று வெளியே சென்றான். அதே நேரம் இங்கு நயானாவின் வீட்டில், நயானா, உண்மையாவே உனக்கு ஹரிஷ கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? நாங்க ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றார் நயானாவின் அப்பா. அவரை நிமிர்ந்து பார்த்த நயானா, அப்பா, ஹரிஷ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். அவனை கல்யாணம் பண்ணுனா அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் தானே என்றாள். நயானாவின் தந்தையால் இந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவரது கண்கள் சிவந்தது. தன் மகளை நம்ப முடியாமல் பார்த்தவள், நயானா, அப்போ நீ ஹரிஷ உண்மையாவே காதலிக்கிறியாமா என்றார். அவர் இவ்வளவு நாள் நயானாவை முழுமையாக நம்பினார்தான். ஆனாலும் அன்று அந்த பெட்ரூமில் என்ன நடந்தது என்று அவருக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. நயானாவை மாட்டி விடுவதற்காக ஹரிஷ் இவ்வளவு திட்டம் போட்டு இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வான் என்று யார்தான் எதிர்பார்த்திருப்பார்கள்? அவள் தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் ஒரு சிறு புன்னகையோடு அவரை நிமிர்ந்து பார்த்த நயானா, அப்பா, நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு தான் நினைக்கிறீங்களா? நான் உங்க பேரை கெடுத்துட்டேனாப்பா என்றாள். நயானாவின் தந்தைக்கு கோபம்தான். ஆனாலும் அவரால் தன் ஆசை மகளை எதுவும் சொல்ல முடியவில்லை. நயானா, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. எப்பவும் நீ எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு தவறாகிறது இயல்புதான். இனி எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போதும் தெளிவா யோசிச்சு எடுக்கணும் என்றார். சரி என்று தலையசைத்த நயானா தன் அம்மாவை பார்த்து, அம்மா, எனக்கு நீங்க வைக்கிற முள்ளங்கி சாம்பார் சாப்பிடணும்னு தோணுது. இப்போ வச்சு கொடுக்கறீங்களா என்றாள். கண்டிப்பாமா, இப்பவே நான் போய் கடையில முள்ளங்கி வாங்கிட்டு வந்து வச்சு கொடுக்கறேன் என்றார். நயானாவின் அம்மா சிரித்த முகத்தோடு தன் தந்தையை பார்த்த நயானா, அப்பா, அம்மாவுக்கு இந்த சென்னையில பெருசா எந்த கடையும் தெரியாது. அவங்க தனியா போனா எங்கேயாச்சும் வழி தெரியாம போயிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் அவங்க கூட போயிட்டு வரீங்களா என்றாள். இயலாமையோடு நயானாவை பார்த்த அவளது தந்தை, சரிமா என்று சொல்லி வெளியே சென்றார். நயானாவின் அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் தான் போர்த்தியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து நின்ற நயானா மேனகா கொண்டு வந்திருந்த சூட்கேஸை நோக்கி சென்றாள். அதிலிருந்த வெள்ளை நிற ஆடம்பரமான வெட்டிங் கவுனை எடுத்த நயானா தன் ஆடைகளை கலற்றிவிட்டு அந்த வெட்டிங் கவுனை போட்டுக்கொண்டாள். அவள் வாழ்நாளில் அவள் பார்த்த மிக அழகிய திருமண ஆடை அதுவாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. பின்பு கண்ணாடியின் முன்பு அமர்ந்தவள் திருமணத்தன்று தான் அணிந்திருந்த அதே போன்ற மேக்கப்பை போட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் முகம் வெளிரிப்போய் அவள் அந்த ஆடைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவளாக தோன்றினாள். அவளுக்கு இப்போது ஹரிஷை திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று மேனகா சொல்லி இருந்தாள். ஆனால் அவள் ஒருபோதும் ஹரிஷை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. இந்த உலகமே அவளை ஒழுக்கம் கெட்டவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவள் பெயரை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அத்தோடு மேனகாவின் உண்மை முகத்தை அர்ஜுனுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று நயானா நினைத்தாள். இந்த ஒரு விஷயத்தை தான் அவள் கடைசியாக அர்ஜுனுக்கு செய்ய முடியும். இதை யோசித்தவள் கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து புன்னகைத்துக் கொண்டாள். பாகம் 460. நயானாவை வீட்டில் விட்டுவிட்டு கடைக்கு சென்ற நயானாவின் அம்மா, என்னங்க, என்னன்னே தெரியல, காலையிலிருந்து என் கண்ணு துடிச்சிட்டே இருக்கு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது. நம்ம நயானாவுக்கு எதுவும் கெட்டது நடக்க கூடாதுங்க என்றாள். இதை கேட்ட நயானாவின் அப்பா விரக்தியாக புன்னகைத்து, ஆமா, இதுக்கு மேலதான் ஏதாச்சும் நடக்கணுமா என்று சொல்லிக்கொண்டே முன்னே நடந்தார். சிறிது நேரம் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளாமல் அமைதியாக சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவர் போல்,
எப்பவும் நம்ம பொண்ணு நயானா ரொம்ப அமைதியா இருப்பா. ஆனா எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுவா. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவகிட்ட ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது என்றார். நயானாவின் அம்மாவும் அதை ஒப்புக்கொள்பவர் போல், ஆமாங்க, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. பாவம், நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு குழந்தை ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன் என்று சொன்னவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. வீட்டில் இருக்கும் போது தான் அழுதால் அது நயானாவை பாதித்துவிடும் என்று நினைத்தவள் இத்தனை நாட்களாக தன் அழுகையை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். ஆனால் அவரால் எப்போதும் அப்படி அமைதியாக இருக்க முடியவில்லை. நயானாவின் அப்பாவும் அவள் கவலையெல்லாம் கண்ணீராக வடித்து தீர்க்கட்டும் என்று நினைத்தவர் எதுவும் பேசாமல் அமைதியாக தன் மனைவியை தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். அந்த நேரம் அவருக்கு பின்னால் இருந்து, அங்கிள் என்று ஒரு குரல் கேட்டது. அவர் திரும்பி பார்த்தபோது அங்கு ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். நயானாவின் அப்பாவிற்கு இன்னும் அன்று பெட்ரூமில் என்ன நடந்தது என்று குழப்பம் இருந்தது. அவருக்கு ஹரிஷின் மீது லேசான சந்தேகமும் இருந்தது. ஆனாலும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தவர் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. வேகமாக தன் கண்களை துடைத்துக் கொண்ட நயானாவின் அம்மா, ஹரிஷ், நீ இங்க என்னப்பா பண்ற என்றாள். இல்ல ஆண்டி, நயானா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று சொன்னவன் நயானாவின் அம்மாவின் கையில் இருந்த பையை பார்த்துவிட்டு, நீங்க இப்பதான் மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களா ஆண்டி? பைய கொடுங்க, நான் கொண்டு வரேன் என்று சொல்லி கையை நீட்டினான். இப்படியாக மூவரும் பேசிக்கொண்டே அபார்ட்மெண்ட்டை நெருங்கிய போது மிக வேகமாக வந்த ஒரு கார் கிரீச் என்ற சத்தத்தோடு அவர்களுக்கு அருகில் நின்றது. அந்த காரை போலவே அந்த காரை ஓட்டி வந்தவனும் பொறுமையின்றி இருந்தான். ஆவேசத்தோடு காரை விட்டு இறங்கிய அர்ஜுன் தன் முன்னால் ஹரிஷ் நயானாவின் அப்பா அம்மாவுடன் நிற்பதை பார்த்ததும் அவனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஏதோ ஹரிஷ் அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக அவனது நயானாவையும் அந்த குடும்பத்தில் அவனுக்கு இருந்த உறவையும் பறித்து கொண்டது போல் தோன்றியது. அதே கோபத்தோடு கையை ஓங்கியவன் ஹரிஷை நோக்கி ஒரு குத்து வைத்தான். அவனால் இந்த முறை அன்று போல் ஹரிஷ் அடி வாங்கி கொண்டு இருக்கவில்லை. மாறாக ஒரு அடி பின்னால் சென்று அர்ஜுனின் அடி தன் மீது விழாதவாறு காத்து கொண்டான். அர்ஜுன், நீ இங்க என்ன பண்ற என்றான். இந்த கேள்வியை கேட்டு விரக்தியாக புன்னகைத்தவன், நான் என்ன பண்றேனா? இந்த கேள்விய நான் தான் உன்கிட்ட கேட்கணும் என்றான். குழப்பமாக அவனை பார்த்த ஹரிஷ், நீ என்ன சொல்ற? புரியல அர்ஜுன் என்றான். ஹஹா, நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? உனக்கு புரியாதுதான், நான் தெளிவா சொல்றேன். நயானாவுக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல. இப்ப வரைக்கும் அபிஷியலா அவ என்னோட வைஃப் தான். சோ இனி நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இரு என்றான் கோபமாக. ஹரிஷ் விடுவதாக இல்லை. அர்ஜுன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? எப்பவும் நயானாவுக்கு என்னத்தான் பிடிச்சிருக்கு, அவ என்னத்தான் காதலிக்கிறா. இது தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்களை நிம்மதியா வாழ விட என்றான். ஹரிஷ், நீ சொல்றதத்தான் நானும் சொல்றேன். நீ தான் எப்பவும் நயானாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்? இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும்? டைரக்டா உன்னவே கல்யாணம் பண்ணிருக்கலாமே என்றான். இதை கேட்ட ஹரிஷ் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். அவன் பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் அவன் தொண்டை குழிக்குள் அடைத்து நின்றது. ஆனால் ஒரு நொடிக்குள் தன்னை தேற்றிக் கொண்டவன், அது உங்க குடும்பத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நயானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்றான். பணத்துக்காகவா என்று கேட்ட அர்ஜுனின் முகத்தில் ஒரு அலட்சியமான புன்னகை தோன்றியது. ஒருவேளை 10 நாட்களுக்கு முன்னால் ஹரிஷ் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் அர்ஜுன் நம்பியிருப்பானோ என்னவோ. ஆனால் இப்போது நயானா பணத்திற்கு ஆசைப்படாதவள் என்று அர்ஜுனிற்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. அருகில் நின்று கொண்டிருந்த நயானாவின் தந்தையை பார்த்தவன், மாமா, எதுவா இருந்தாலும் சரி, நான் நயானா கிட்ட நேருக்கு நேரா பேச விரும்புறேன். நயானாவா என்கிட்ட உண்மையான காரணத்தை சொல்லாதவர நான் இந்த இடத்தை விட்டு போக போறதில்ல என்றான். நயானாவின் தந்தை ஒரு முறை அர்ஜுனை ஏற இறங்க பார்த்தார். 4 நாட்களுக்கு முன்புதான் அவர் அர்ஜுனை பார்த்திருந்தார். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் அவன் முகம் வாடி உடல் மெலிந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தான்.
அவனது தோற்றம் அவரை வாட்டியது. அதனால் அதற்கு மேல் அவனை தடுத்து நிறுத்த விரும்பாதவர் சரி என்று தலையசைத்தார். அவர்கள் நால்வரும் ஒன்றாக செல்வது வித்தியாசமாக தெரிந்தாலும் அனைவரும் ஒன்றாக அப்பார்ட்மெண்டிற்கு சென்றனர். நயானாவின் அப்பா அம்மாவின் பின்னால் சென்ற அர்ஜுன் தன் தலையை தொங்கவிட்டிருந்தான். இறுதியாக நயானாவை பார்த்ததும் அவள் ஏன் அவனை இப்படி மோசமாக நடத்துகிறாள் என்பதை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவளிடம் கேட்பதற்கு அவனிடம் அடுக்கடுக்காக நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் இறுதியாக அவர்கள் அந்த அபார்ட்மெண்டை வந்தடைந்த போது அர்ஜுன் உண்மையில் தன்னைத்தானே மறந்து போனான். அந்த பழக்கமான நடைபாதை அவன் நயானாவுடன் சில நாட்கள் அங்கு வாழ்ந்த அந்த நாட்களை நினைவுபடுத்தியது. அவன் நயானாவோடு அங்கு வாழ்ந்த போது அந்த இடம் மிகவும் சிறியதாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் இப்போது மீண்டும் அதை நினைத்து பார்க்கையில் அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. விஷயங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் சிரமத்தை பற்றியோ குடியிருப்பின் அளவை பற்றியோ ஒருபோதும் பெரிதாக யோசித்திருக்க மாட்டான். இந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் மட்டுமே தனக்கு ஒரு வீடு என்னும் உணர்வை தர முடியும் என்பதை இப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான். அவன் இதயம் ஒரே அடியாக வலியால் துடித்தது. அவன் இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரம் நயானாவின் அம்மா தன்னிடமிருந்த சாவியை வைத்து வீட்டை திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திறக்க முடியவில்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரியான சாவியத்தான் போட்டு திறக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே நயானாவின் அப்பா அந்த கதவை திறக்க முயற்சித்தார். என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு சாவிதாங்க. நான் வரும்போது இதுலதான் சாத்திட்டு வந்தேன். ஆனா இப்போ திறக்க முடியல. ஒருவேளை நயானா உள்ள தாழ்பால் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் என்றார். தன் கண்களை சுருக்கி தன் மனைவியை பார்த்தவர், இப்போ நாம என்ன பண்றது என்றார். இது என்னங்க கேள்வி? நயானா உள்ளதானே இருக்கா, அவளை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லலாம் என்று சொன்னவள் நயானா நயானா என்று சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தாள். அதே நேரம் நயானாவின் அப்பாவும் கதவை சத்தமாக தட்டினார். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. திடீரென்று நயானாவின் அம்மாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏதோ தவறாக இருப்பது போல் அவரது உள்ளுணர்வு எச்சரிக்க ஆரம்பித்தது. நயானா நயானா என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் முட்டாள்தனமா பண்ணாதமா நயானா என்று கத்த ஆரம்பித்தார். அவரது கதறல் குரல் அந்த காரிடோர் முழுவதும் எதிரொலித்தது. சட்டன ஹரிஷும் அர்ஜுனும் ஏதோ தவறாக இருக்கிறது என்று எச்சரிக்கையானார்கள். அனைவருக்குள்ளும் இப்போது ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. நயானாவின் அம்மாவிற்கு வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அவரது இதயம் வேகமாக துடித்தது. இப்போது நயானாவிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவும் பதறிப்போன நயானாவின் தந்தை, எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு தன் தோள்களால் அந்த கதவை உடைக்க முயன்றார். அவரால் முடியவில்லை. அதுவரை ஏதோ பிரம்மையில் இருப்பது போல் நின்று கொண்டிருந்த அர்ஜுனும் ஹரிஷும் இப்போது சுய நினைவிற்கு திரும்பியவர்களாய், அங்கிள் தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு தங்கள் பலம் கொண்ட மட்டும் அந்த கதவை உடைக்க முயன்றார்கள். முதல் முறை முடியவில்லை. இரண்டாம் முறை முடியவில்லை. மூன்றாம் முறை கதவு லேசாக ஆட்டம் கண்டது. ஐந்தாவதாக அந்த இரண்டு இளைஞர்களின் தோள்களில் வலு அந்த வயதான கதவை தரையில் சாய்த்தது. பதறி அடித்துக் கொண்டு அனைவரும் உள்ளே ஓடினார்கள். உள்ளே பாத்ரூமில் இருந்து தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டபோதுதான் அர்ஜுனிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நயானா குளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொள்ள முயன்றான். மற்றவர்களும் நயானா குளித்துக் கொண்டிருந்ததால் கதவு தட்டிய சத்தம் அவளுக்கு கேட்கவில்லை என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த நிம்மதி ஒரு நொடி கூட நிலைத்திருக்கவில்லை. ஆனா இந்த நேரத்துல எதுக்கு இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா? அவளுக்கு அபார்ஷன் ஆகி 1 வாரம் கூட ஆகல. ஆபரேஷன் பண்ணின உடம்பு இப்படியெல்லாம் குளிக்க கூடாதே என்றார். ஒரு நொடிக்கு முன்பு நிம்மதி பெருமூச்சு விட்ட அர்ஜுன் இப்போது மீண்டும் பதற்றமானான். எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக பாத்ரூம் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான். கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் கண்முன் அனைத்தும் சிவப்பு நிறமாக தெரிந்தது.
சிவப்பு நிற கடல் அந்த அறையை நிறைத்திருப்பது போல் தோன்றியது. இந்த சிவப்பு நிறம் அர்ஜுனிற்கு அவர்களது திருமண நாளை நினைவுபடுத்தியது. அவர்கள் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது சிவப்பு நிற மெத்தை விரிப்பின் மையத்தில் வெள்ளை நிற ரோஜா போல நயானா முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்போடு அமர்ந்திருந்தது அவன் கண் முன் தோன்றியது. இப்போதும் நயானாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அன்று அணிந்திருந்த அதே திருமண ஆடையைத்தான் அவள் இன்றும் அணிந்திருந்தாள். ஆனால் அந்த தூய வெள்ளை நிறத்தில் இப்போது சிவப்பு இரத்த துளிகள் தெரித்திருந்தது. அர்ஜுன் ஒரு நொடி செயலிழந்து போனான். அவனுக்கு இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவனைப் போலவே மற்றவர்களும் உறைந்து போய்தான் நின்று கொண்டிருந்தார்கள். இறுதியாக நயானா என்று அவளது அம்மாவின் கதறல் குரல்தான் அந்த அறையின் அமைதியை குலைத்தது. தன் சுய நினைவிற்கு மீண்ட நயானாவின் தந்தை, சீக்கிரம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க என்றார். ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் தியேட்டரை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அர்ஜுன். நயானா தற்கொலை செய்ய துணிவாள் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. தான் உயிருக்கு உயிராக காதலித்த ஒரு உயிரை அப்படி இரத்த வெள்ளத்தில் காண்பான் என்றும் அவன் அதுநாள் வரை நினைத்து பார்த்ததில்லை. அவனுக்கு பிரம்மை பிடித்தது போல் இருந்தது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ரத்தம் இருக்கும் என்று கூட அவன் யோசித்து பார்க்கவில்லை. நயானா, ஏன் இப்படி பண்ணுன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேருக்கு நேரா சொல்லி இருக்கலாமே என்று தன் மனதிற்குள்ளாகவே நொந்து கொண்டிருந்தான். மறுபுறம் நயானாவின் பெற்றோர் தங்கள் வாழ்நாளின் மொத்த கண்ணீரையும் வடித்து தீர்த்து விட்டதை போல அழுது கரைந்து கொண்டிருந்தார்கள். பாவம், வயதான காலத்தில் அவர்கள் இருவரும் இன்னும் எத்தனை அதிர்ச்சியைத்தான் தாங்குவார்கள் என்று தெரியாத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் அடுத்து அடுத்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு மாதவியும் மரியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்தபோது அவர்கள் இந்த பரிதாப காட்சியை தான் பார்த்தார்கள். மாதவி அவர்களை பார்த்து அதிர்ந்து போனாள். வேகமாக அர்ஜுனுக்கு அருகில் சென்றவள், அர்ஜுன், நயானாவுக்கு என்னப்பா ஆச்சு? நயானா நல்லா இருக்காதானே? அவளுக்கு ஒன்னும் இல்லதானே என்றாள் பரபரப்பாக. நயானா தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் என்று மட்டும்தான் அவளுக்கு தகவல் சொல்லி இருந்தார்கள். அவள் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று அவளுக்கு யாரும் சொல்லவில்லை. மாதவியின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுன் சற்று நேரத்திற்கு முன் அவன் நயானாவை கண்ட கோலத்தை யோசித்து பார்த்தான். அவள் உடம்பில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாதவள் போல் அவள் வெளிரி போயிருந்தாள். அதனால் அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் சரியாகி விடுவாள் என்று அவனால் மாதவியிடம் பொய் சொல்ல முடியவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் அமைதி மாதவிக்கு அங்கிருந்த நிலையை ஓரளவிற்கு உணர்த்தியது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. வெறுமையாக அந்த ஆபரேஷன் தியேட்டரை வெறித்து பார்த்தாள். சட்டென நயானாவின் அம்மா வெறி பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள். நயானா, என் தங்கமே, எழுந்திரிமா, தயவு செஞ்சு எழுந்திருமா. இனி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று கதறினாள். அதைத் தொடர்ந்து நயானாவின் அப்பாவும், நயானா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நானும் உங்க அம்மாவும் உடனே இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துறோம் என்றார். நயானா, நீ எழுந்திருச்சாலே போதும்மா, நீ உயிரோட இருந்தா மட்டும் போதும், நாங்க உனக்காக என்ன வேணாலும் செய்வோம். என் தங்கமே, தயவு செஞ்சு எழுந்திருமா என்று நயானாவின் அம்மாவின் கதறல் அந்த இடத்தையே சோகத்தில் மூழ்கச் செய்தது. முதலில் அவளை அமைதிப்படுத்த வந்த நர்ஸ்கள் கூட கண்ணீர் வடித்து கொண்டு நின்றார்கள்.